சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முத்து குடிச்சிட்டு வந்து அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற முடியல, அப்பா எவ்வளோ வருத்தப்படுறாரு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி பேச, இதனால் நம்ம ரோகிணி ஒரு பக்கம் குடிச்சிட்டு வந்து கண்டதையும் உளறிக்கிட்டு இருக்காரு இவர் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் விஜயா எல்லாரும் நம்ம முத்து பேசுகிறத ஒரு கேலியும் கிண்டலுமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அண்ணாமலை வந்து முத்துவோட மனசுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகள் தான் வெளியே வருது, இது எல்லாமே அவனுக்கு தாங்கிக்க முடியாத துக்கத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிறாரு. முத்து என்ன பண்ணுறேன்னா, அப்பா நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க, உங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு நினைக்கிற அந்த ஆசையை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுறேன். அது மட்டும் இல்லாமல் டே மனோஜ், இந்த வீட்டில் உங்களை எல்லாம் அடித்து துரத்துட்டு நான் இந்த வீட்டை எடுத்துக்கணும் தானே ஆசைப்படுறேன்னு நீங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் சும்மா. இந்த வீடு வந்து ஒரு கோயில் மாதிரிடா, என் அப்பா அதில் சாமி மாதிரி, என் அப்பா இருக்கிற வரையும் மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன், அப்பா இல்லை அப்படின்னா அடுத்த நிமிஷமே நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து அவங்க எல்லாருக்கும் சரியான பதிலடி கொடுக்குறாங்க. இதை பார்த்து ஒரு நிமிஷம் நம்ம விஜயா வியந்து போனாலும் இன்னொரு பக்கம் அவன் குடிகார குடிச்சிட்டு உளறான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக முத்து சொன்னபடியே எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிக்க போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.